அனைவருக்கும் வணக்கம். வாழிய நலம். 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். மிகப்பெரிய அரசியல் மாற்றங்களை கொண்ட ஆண்டாக இந்த 2026 இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாக கணிப்பு. இதுல ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவப்படி 2வது வீடாக வரக்கூடியது, தனத்தை குறிக்கக்கூடியது, குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த இடத்துல சந்திரன் உச்சம் அடைகிறார். அப்ப சந்திரன் உச்சம் அடையும் போது அவங்களுடைய எண்ணங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை ரீச் பண்ணக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகப்படியாகவே இருக்கும். அப்ப அவங்களுடைய ஆசைகள், லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் 2026. இவங்களுடைய 2ஆம் பாவகமான ரிஷபராசிக்கு 2ஆம் பாவகமான ஆஹ் மிதுன ராசியில குரு இருக்கார். இப்ப இந்த குரு ரிஷபராசிக்கு 11ஆம் பாவகத்துக்குரியவராக இருக்கிறார், 8ஆம் பாவகத்துக்குரியவராகவும் இருக்கார். அப்ப ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் அவங்க ஆசைப்பட்ட விஷயங்களை தாராளமா இறங்கி செய்ய முடியும். சுப விரயங்கள் செய்யலாம், தங்கம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், லோன் கிடைக்கும். இதெல்லாமே ரிஷபராசிக்கு பாசிட்டிவான விஷயங்கள். என்ன அப்படின்னா, அந்த குரு 2ஆம் பாவத்துல 8க்குரியவராகவும் இருக்கிறதுனால இது எல்லாமே பிளான் பண்ண டைம்ல கிடைக்காம கொஞ்சம் லேட் ஆகி இழுபறியாக இருந்து நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு இந்த குருவினுடைய ஸ்தானம் அப்படிங்கிறது. இந்த ரிஷப ராசிக்கு குரு என்னென்ன பாவகங்களை பாக்குறாரு அப்படின்னா, கடன்கார பாவகத்தை பாக்குறாரு. அப்போ கடன் கிடைக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா தன்னோட வீட்டை தானே பாக்குறாரு. அப்போ ஏதாவது மருத்துவ செலவுகள் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த 8ஆம் பாவங்கிறது வம்பு வழக்கு பிரச்சனைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதுல வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தது, இல்ல சட்ட ரீதியான பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா அது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி அடைந்து கடகராசிக்கு வருவார். கடகராசி 3ஆம் பாவத்துல இருக்கும். இது வரைக்கும் நம்மளுக்கு செட் ஆகாத ஸ்டாஃபுங்களோ அல்லது நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்களோ தொழிலாளர்களோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல வேலையாட்கள் அமைவாங்க, தொழில் நல்லா இருக்கும். இங்க ரிஷபராசிக்கு 10ஆம் பாவத்துல ராகு இருக்கிறார். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை பண்ணணும். தன்னோட தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. 7 சனியினுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை. சனி இவங்களுக்கு 9, 10ஆம் பாவகத்துக்குரிய சனி பகவான் 11ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழில முன்னேற்ற மேன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னா, நீங்க செஞ்சுட்டு இருக்கிற தொழிலை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் எக்ஸ்பென்ஷன் பண்றதுக்குமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு நல்லாவே இருக்கு. தாராளமாக அதை செய்யலாம். ஃபேமிலி லைஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சின்ன சின்ன வருத்தங்கள், பிரச்சனைகள் எல்லாமே ஜூன் மாசத்துக்கு அப்புறம் எல்லாமே தானா சார்ட் அவுட் ஆகி உறவுகளுக்கு உண்டான நல்ல ஸ்மூத்தான போக்குகள் அப்படிங்கிறது இருக்கும். அது மனைவி கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகளாகட்டும், உறவுகளுடன் இருக்கக்கூடிய உறவுகளாகட்டும், அல்ல பங்காளி வகையில் இருக்கக்கூடிய உறவுகளாகட்டும், இது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாமே சார்ட் அவுட் ஆகி சிறப்பாக அமையும். குழந்தைகள் வகையில கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கொஞ்சம் இழுபறியா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி அந்த 5ஆம் பாவகத்தை பாக்குறாரு. சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது 5ஆம் பாவத்துக்கு விழுது. அப்ப என்னன்னா, நிறைய மறந்து போறது, நிறைய டியூஷன் வைக்கிறது, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டியூஷன் வச்சாதான் இவன் பாஸ் பண்ணுவாங்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாக்குறது எல்லாமே இருக்கும். அப்ப குழந்தைகளுக்கான விரய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கு. படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களை படிச்சுட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு உயர்கல்வி என்பது 5ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியது. கன்னி புதனுடைய வீடாக இருக்கு. இந்த புதனுடைய வீட்டுலதான் குரு இருக்காரு. அப்போ ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம் எல்லாம் சக்சஸ் கிடைக்கும். அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரிஷப ராசிக்கு 6ஆம் பாவகமாக வரக்கூடியது துலா ராசி. அங்க சனி உச்சம் அடைகிறார். அப்போ அரசு வேலை வாய்ப்புகள் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல என்னன்னா, எல்லா விதமான தொழில் சார்ந்த விஷயங்கள், ப்ரொஃபஷனல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறக்கும் ரிஷபராசிக்கு யாருக்கு கிடைக்குதோ இல்லையோ, ரிஷபராசிக்கு வேலைக்கு காத்துட்டு இருக்கிறவங்களும் சரி, ப்ரமோஷன் கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சரி, அவங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். திருமண காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிஷபத்துக்கு குரு பார்வை அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு இல்லை. அப்ப என்னன்னா, கொஞ்சம் தடை தாமதப்படும். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இது இன்னும் சிறப்பா இருக்கும். ஜூன் மாசம்னு சொல்லும்போது அவங்களுடைய 7ஆம் பாவத்துக்கு குரு பார்வையா வரும். 5ஆம் பார்வையாக பார்ப்பார். அதே மாதிரி 9ஆம் பாவையாக இடமாற்றங்கள், ப்ரொமோஷன்ஸ் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் இடமாற்றங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கும் வரும். தூரதேசங்கள் போகணும்னு பிளான்ல இருக்கிறவங்களுக்கு தூரதேசங்கள் போவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அயல்நாட்டுல வாழ்றவங்களுக்கும் இதே மாதிரிதான். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது ஜூன் மாசத்துக்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவம் சார்ந்த படிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கு நியூராலஜி சம்பந்தமான விஷயங்கள்,
அதே மாதிரி ஆர்த்தோ எலும்பு சம்பந்தமான படிப்பு இதுக்கெல்லாம் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நீட்ல பாஸ் ஆகி பிஜி பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அப்போ ரிஷபராசி அப்படிங்கிற விதத்துல பார்த்தோம்னா மேசராசியை விட ரிஷபராசிக்கு அதிகப்படியான சக்சஸ் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு நம்மளுக்கு. இதுல புகழ் கிடைக்குமா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னோட லட்சிய வீடு கட்டுவேனா, எனக்கு இந்த வருஷத்துக்குள்ள இல்ல இந்த ஏஜுக்குள்ள நான் இந்த மாதிரி வண்டி வாங்கி ஓட்டணும், இல்ல என்னோட அச்சீவ்மெண்ட் வந்து இவ்வளவு இருக்கு, இதை வந்து நான் ரீச் பண்ணுவேனா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கிடைக்கும். வேற எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, பெரிய அளவுல எதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாராளமா பண்ணலாங்க. கொஞ்சம் மே மாசத்துக்கு அப்புறம் பண்றது வந்து நல்லது. என்ன இதுல மெயினா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு 10ஆம் பாவத்துல ராகு இருக்கும்போது லீகலைஸ்டான விஷயங்கள் அப்படிங்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டிஜிட்டல் தங்கம் எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகக்கூடாது. கிரிப்டோ கரன்சிலேயே வந்து லீகலைஸ் பண்ணாத கரன்சியில இன்வெஸ்ட் பண்ணா வந்து சிக்கலாயிக்கும். அதே மாதிரி 10ஆம் பாவத்துல ராகு இருக்கும்போது பேராசை காட்டக்கூடிய கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அளவுல சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். கொஞ்சம் ஏமாந்தா வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிற அமைப்பு தான். ஏன்னா குரு பார்வை இருக்கும்போது நியாயமான வழியில போனா தான் அது சக்சஸ் கொடுக்கும். அப்ப இதுல வந்து 10ஆம் பாவத்துல ராகு உட்கார்ந்து இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா அதிகப்படியான ஆசைகளை காட்டி நம்மளை வீழ்த்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால ரிஷபராசிக்கு 2026ஆம் வருடம் அப்படிங்கிறது சிறப்புடைய வருடமாகத்தான் இருக்கும். புதிய புதிய பதவிகள், உயர் பதவிகள்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது அவங்களுக்கு என்ன திசாபுத்திகள் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பலன்கள் எல்லாம் கொடுக்கும். நெகட்டிவான திசைகள் நடந்தா இந்த பலன்கள் எல்லாம் மாறும். கோல்சார ரீதியான பலன்கள் அப்படிங்கிறது வந்து இந்த ரிஷபராசியில எத்தனை பேர் இருக்காங்க, இதுல இருக்கக்கூடிய நட்சத்திர அமைப்புகள் எத்தனை இருக்கு இல்லையா, அந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி தான் நடக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. நல்ல திசாபுத்திகள் பாக்கியஸ்தானங்கள்ல இருந்து கிரகங்கள் திசை நடந்துச்சு அப்படின்னு சொன்னா பெரிய அளவிலான நான் சொல்லக்கூடிய இந்த சக்சஸ் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.